வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே ஃபர்ஸ்ட்டு கதையோட டைட்டில் என்னன்னு பார்க்கணும். என்னுடைய கணவர் இந்தியால தான் இருந்தாரு. அவரு இந்தியால இருக்கும்போது, ஒழுங்கான வருமானம் என்பது இல்லாத காரணத்தினால, அவர நான் துபாய் அனுப்பி விட்டேன். அவருக்கு இங்க சம்பளம் 25,000. துபாய் போனா ரூ. 1,00,000 வரும்ன்ற காரணத்தினால, நான் அவர துபாய்க்கு வேலைக்கு அனுப்பி விட்டேன். எங்க வீட்ல நான், எங்க கணவர், எங்க கணவரோட தம்பி 3 பேர் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நானும், என் கணவரோட தம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். பேரு ஹேமா. எனக்கு 38 வயசு ஆகுது. கணவர் பேரு வெங்கட். என் கணவருக்கு 48 வயசு ஆகுது. அதாவது எனக்கும் அவருக்கும் சுமார் 10 ஆண்டுகள் டிஃபரண்ட். என் கணவரோட தம்பிக்கு சுமார் 30 வயசு ஆகுது. அவரோட பேரு மணி. நானும் என் கணவரும் வீட்ல பார்த்து கல்யாணம் பண்ண அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. நாங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ண லவ் மேரேஜ் தான். எங்க வீட்ல ரொம்ப வசதி. ஆனா, என் கணவர் வீட்ல மிகப்பெரிய அளவிற்கான வசதிலாம் இல்ல. ஏன்னா, என் கணவருடைய அம்மா, அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அதனால என் கணவர் அவரே தான் அவரு சம்பாரிச்சு, அவரா படிச்சுக்கிட்டாரு. அவரா வேலைக்கு போறாரு. இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. படிச்ச இடத்துல தான் நானும் அவரும் பார்த்து, பேசி புரிஞ்சுகிட்டு 2 பேரும் எங்க வீட்ல அதாவது என்னோட வீட்ட நான் எதிர்த்துட்டு வந்து என் கணவருக்காக வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். நான், என் கணவர், என் கணவரோட தம்பி 3 பேரும் ஒரே வீட்ல வாழப் போறோன்ட்டு. சரி, ஓகே. பரவால்ல. நம்ம இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழலான்ட்டு வாழ ஆரம்பிச்சோம். என் கணவர் சுமார் 22 வயசுல வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. எனக்கு அவருக்கும் 25 வயசுல கல்யாணம் ஆச்சு. எங்க 2 பேருக்கும் குழந்தை என்பது கிடையாது. நாங்க தனியா தான் இருக்கிறோம். எங்க வீட்ல இப்ப நான், என் கணவர், என் கணவரோட தம்பி 3 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் கணவருக்கும், என் கணவரோட தம்பிக்கும் சுமார் 8 வயசு டிஃபரெண்ட். கணவருடைய தம்பிக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்னா, அவனும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருந்தான். ஆனா, வேலை கிடைக்கலன்ற காரணத்தினால, தேடி தேடி அலுத்து போயி வேலைக்கே போகாம, இப்ப சுத்தமா வீட்ல இருக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ எங்க கணவருடைய ஒரு வருமானத்துல தான் நாங்க 3 பேரு வாழ்ந்துட்டுருக்கோம். கணவர் அங்க, இங்கன்னு வேலைக்கு போய் பார்த்தாரு. ஆனா, அவரு படிச்சதுக்கான ஒரு சரியான சம்பளம் வந்து நம்ம நாட்ல இல்லன்றது எங்க கணவருக்கு லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால நான் என்ன சொன்னேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமா நீங்க ஃபாரின் போங்கன்ற மாரி சொன்னேன். அப்ப அவரு சொன்னாரு, "இல்ல உன்ன விட்டுட்டு நான் எப்படி போறது?" அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. நான் சொன்னேன், "இல்லைங்க நம்ம லைஃப் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும்னா, நம்ம நீங்க இப்ப நல்லா சம்பாரிச்சு சேர்த்து வச்சா மட்டும் தான் 50 வயசுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்து சாப்பிட முடியும். இல்லைன்னா, நீங்க வேலைக்கு போயிட்டே தான் இருக்கணும். எப்படி எவ்வளோ ஆண்டுகள் தான் நம்ம வேலைக்கு போய் வாழ்க்கைய விட்டுட்டு உட்காந்துருக்கிறதுன்ற" மாரி சொன்னதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுகிட்டு, "சரிம்மா நான் வேணா வெளிநாட்டுக்கு போறேன்னு" சொல்ட்டாரு. அதுக்கப்புறம் சுமார் 3 மாசமா ட்ரை பண்ணி அங்க இங்கன்னு நான் எடுத்து பேசி, அதுக்கப்புறம் அவர எப்படியோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி விட்டேன். வேலைக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறத்துலருந்து, நானும் என் தம்பி, அதாவது நானும் என் கணவரோட தம்பி 2 பேரு தான் வீட்ல வாழ ஆரம்பிச்சோம். ஊர்ல பார்க்குறவங்கலாம் என்ன பேசினாலும் பரவாயில்லன்ற மாரி யோசிச்சுக்கிட்டு, எனக்கு என் தம்பி மேலயும், உன் மேலயும் நம்பிக்கை இருக்குன்ற காரணத்தினால, என் கணவர் எங்க 2 பேரையும் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு. நான் போயிட்டு 2 வருஷத்துல என் என் கணவரோட தம்பிய கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவரு போனாரு. என் கணவருடைய தம்பியும் இப்ப நானும் வீட்ல இருக்கோம். கணவரோட தம்பியும் காலையில எங்கேயாவது வெளில போவாரு. காலையில எங்கேயாவது வெளில போயிட்டு எங்கேயாவது பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு அவரு ஈவினிங் வருவாரு. அல்லது மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் வருவாரு. இப்படிதான் அவரோட வாழ்க்கையும் போயிட்டு இருந்தது. நானும் எப்போதுமே வீட்ல தனியா தான் இருப்பேன். தனியா இருக்க இருக்க எனக்கும் ஒரு அளவுக்கு மேல போரிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு நாள் என் கணவரோட தம்பிகிட்ட நானே கேட்டுட்டேன். "ஏங்க எங்க தான் நீங்க போயிட்டுருக்கீங்க? என்னையும் எங்கேயாவது கொஞ்சம் கூட்டு போங்க. எனக்கும் வீட்ல ரொம்ப தனியா இருக்கு. போர் அடிக்குது." நீங்களாவது எங்கேயாவது காலையில போறீங்க, வரீங்க. நான் எப்போதுமே இந்த வீட்ல தான் இருக்கேன். அவரு இருக்க வரைக்கும் நான் அப்பப்ப வெளில போயிட்டுருப்போம், வருவோம். ஆனா, இப்ப அவரும் ஃபாரின் போனதுக்கப்புறம் எங்கேயுமே நான் போறதில்ல. வீட்ல ரொம்ப போர் அடிக்குதுங்க. எங்கேயாவது போனா கூப்ட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவரு என்ன சொன்னாரு, "சரிங்க. நான் வந்து ஈவினிங்ல பார்க்கு போய் உட்காருவேன். அங்க வேணா நான் வந்து உங்கள கூட்டு போறேன்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து கரெக்ட்டா ஈவினிங் 8 மணி ஒரு 5 மணி ஆயிடுச்சுன்னா பார்க்குக்கு கிளம்பிருவோம். பார்க்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு மேல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் நானும் என் கணவரோட தம்பியும் வருவோம். இப்படிதான் அவரு என்கிட்ட ரொம்ப ஜென்யூனாவும், நானும் அவர்கிட்ட ரொம்ப உரிமையாவும், ரொம்ப ஜென்யூனாவும் தான் நடந்துப்பேன். இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தா நல்லா மழை அடிக்க ஆரம்பிச்சுது. அந்த மழையில திடீர்னு நானும் அவரும் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது நனைஞ்சுட்டோம். நனைஞ்ச உடனே உங்களுக்கே புரியுது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே கொஞ்சம் புரியும். நனைஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
ரொம்ப தொப்பக்கட்டே நனைஞ்சு போயிட்டோம். இப்படி இருக்கும்போது, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா, அவருக்கு இன்ன வரைக்கும் கல்யாணமே ஆவல. நானும் கணவர் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அவருக்கும் என்னோட நெலைம தெரியும். எனக்கும் அவரோட நெலைம தெரியும். ஆனாலும் நான் அன்னைக்கு எதுவுமே காமிச்சுக்கல. சரி அன்னைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் பார்த்தா, இந்த மாரி பார்க் போயிட்டு வரும்போது செம்ம குளுரு. ஒரு அளவுக்கு குளுருக்கு மேல என்னாலயும் சுத்தமா தாங்க முடியல. அவங்களாலயும் ஏத்துக்க முடியல போல. திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா, "ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணுங்க. அ ஒரு 1 மணி நேரம் மட்டும் நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. சரி நானும் ஓகே. என்னதான் சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு, சரி நானும் 1 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தேன். அப்ப அவரு சொன்னாரு, "ஏங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு தான் ஆசை. எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு இந்தந்த மாரிலாம் இருக்கணுன்றதுலாம் ஆசை. ஆனா எனக்கு எந்த விதமான ஆசைகளும் இப்ப எதுவுமே இல்ல. எனக்கு வயசாயிட்டுருக்கு. இப்படி இருந்தா என்ன ஆவுறது? நான் பார்க்க நல்லா தான் இருக்கேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு தெரியலன்ட்டு" ரொம்ப வருத்தப்பட்டாரு. நானும் அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு அவரு என்னதான் என்ட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்ட்டு. அவரு அப்படியே பேசும்போது சொல்லிட்டாரு, "அண்ணன் தான் இப்ப ஃபாரின்ல இருக்காரே, அப்புறம் என்னன்ற" மாரி சொன்னாரு. நான் அப்ப சொல்ட்டேன், "சரிங்க, எனக்கும் இந்த மாரிலாம்" நானும் சொல்ட்டேன் என்னோட விஷயத்த. "ஆமா, நானும் உங்க அண்ணன வந்து நம்பி தான் கல்யாணம் பண்ணேன். அவரு பார்த்தா ஒழுங்கா வேலைக்கு போவாம, அதாவது ஒழுங்கான சம்பளம் இதுவாகாம அங்க போயிட்டாரு. நானும் என் வீட்டு வசதியெல்லாம் தூக்கி போட்டு தான் வந்தேன். என் லைஃப்பும் சுத்தமா மாறிடுச்சு. எனக்கும் இந்தந்த மாரியான ஆசைகள்லாம் இருந்தது. ஆனா, அந்த எதுவுமே உங்க அண்ணன் என்ன பூர்த்தி பண்ணல. நீங்களாவது அதுக்கெல்லாம் பூர்த்தி பண்றீங்களான்ற மாரி கேட்டேன். அப்ப அவரு சொன்னாரு, "நானும் இதுக்கு தான் நீ இந்த மாரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் நீ என்ன இது?" அப்படின்னு கேட்டாரு. நான் அப்ப சொன்னேன், "எனக்கு இது மாரிலான ஆசைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நான் உதவி பண்றேன். எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க." நானும் அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு, பரவால்ல. இதுதான் நமக்கான சான்ஸ்ன்னு நானும் அவங்ககிட்ட, "சரிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரு வரத்துக்கு தான் இன்னும் 2 வருஷம் ஆகும். நம்ம பார்த்துக்கலாம். நம்ம 2 பேரும் வீட்ல தானே இருக்கோம். எதுவா இருந்தாலும் பார்த்து பேசி சமாளிச்சுக்கலாம்ன்னு" சொல்லிட்டு, டெய்லி நைட்டு 8 மணிக்கு மேல அவரு அதாவது நான் அவருக்கு ஒரு சில வேலைகள் சொல்லுவேன். அவரு எனக்கு ஒரு சில வேலைகள் சொல்லுவாரு. இது மாரி தான் போயிட்டுருந்தது. திடீர்னு பார்த்தா, என் கணவருக்கு துபாய்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி அவர் கால் எடுக்கணுன்ற மாரி சொல்ட்டாங்க. அவரு கால் எடுக்கணுன்ற மாரி சொன்னதுக்கப்புறம், எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி, நான் வேற வழி இல்லாம அவர ஊருக்கு வர சொல்லிட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு கணவர் அவ்வளோதான் கணவர் தான் கால் உடைஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவரு என்ன பண்ண முடியுன்ற காரணத்தினால, அவரு டெய்லி தூங்குனதுக்கப்புறம், என் தம்பி அதாவது அவரோட தம்பி வந்து அந்தந்த வேலைய சொல்லுவாரு. அத செய்வேன். நான் என்னென்ன வேலை சொல்றேனோ, அத அவரு செய்வாரு. இது மாரி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன்னா, என் கணவருக்கு கால் உடைஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும். எனக்கும் வேற வழி தெரியாம நானும் சரி, வேற வழி இல்ல. நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருந்தாகணுன்ட்டு, நானும் எல்லாத்துக்கும் ஏத்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். இப்படிதான் எங்க வாழ்க்கை நடைமுறை இப்போதைக்கு போயிட்டுருக்கு. என்னுடைய கணவரும் காலு வந்து உடைஞ்ச காரணத்தினால, டெய்லி தூங்குறது அவரோட வேலையே தூங்குறது மட்டும் தான். இந்த கேப்ல என் கணவரோட தம்பி வேலைக்கு போனதுனால, நாங்க வருமானத்துக்கு இப்ப பிரச்சனை இல்லாம, ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு போகாம போயிட்டு, நல்லபடியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம்.